இன்னிலேருந்து டயட்டுக்கான மெனு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஐ மீன் உங்களுக்காக இல்லை, நான் என்ன சாப்பிட்றேனோ அதை உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டயட்டு பண்ணாமல் நம்ம ஈஸியாக நார்மலாக எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரியே சாப்பிட்டுட்டே கொஞ்சம் நம்ம வந்து ஹெல்த் கான்ஷியஸ் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இது. இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரே வாரத்தில் எவ்வளோ வெயிட் குறையும், சுகர் குறையும், பிபி குறையும் இப்படியெல்லாம் நான் சொல்ல வரமாட்டேன். பட் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் இது வந்து நல்லா சேஃப்டியாக இருக்கும் அப்படின்றது தான். இது பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து லைட்டாக ஊற வச்சு முளைக்கட்டிட்டு அதை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் நான். இது வந்து சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் ரெகுலராக மார்னிங் வந்து எழுந்து ப்ரஷ் பண்ணோன்னையும் இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அப்படியே வாயில் போட்டுட்டு கொஞ்சம் வெதுன்னு தண்ணியை ஊற்றி முழுங்கிடணும். இல்லை நார்மலாக இருக்கவங்க தான் அப்படின்னா அவங்களுமே வந்து வெந்தயப்பொடி எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா ப்ரீகாஷனாக பின்னாடி வந்து வராமல் இருக்கிறதுக்கு, சுகர் வராமல் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து வெந்தயம் வந்து ரொம்ப நல்லது. முழு வெந்தயத்தை தண்ணியில் ஊற வச்சு அப்படியே வெந்தயத்தோடு சேர்த்தும் குடிக்கலாம். பட் நம்ம வேறு வாட்டர் குடிக்கும்போது இது ரெண்டும் சேரும் இல்லையா. பட் வெந்தயம் வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம் தினமுமே. அதுக்காக வேண்டி எழுந்தோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு 6-6:30 மணிக்கு நம்ம நார்மலாக இருக்கோம் அப்படின்னா இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வாயில் போட்டு கொஞ்சமாக வெதுன்னு தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன காஃபி டீக்கு பதிலாக என்ன குடிக்கணும்னு பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று குடிக்கலாம். டெய்லியும் இதே தான் குடிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேங்கிறதுனால நம்ம வந்து லெமன் வித் ஹனியில் ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் வெதுன்னு தண்ணி, ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, வெதுன்னு இருக்கணும். அதில் வந்து ஒரு 1/4 மூடி, அரை மூடியெல்லாம் தேவையில்லை. ஒரு தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 100-150 அளவுக்கு ml அளவுக்கு இருந்தாவே போதும். அந்தளவுக்கு இருக்கிற தண்ணியில் ஒரு 1/4 மூடி லெமன் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தா கூட போதும், கொஞ்சம் அவ்வளோதாங்க. இது நிறைய பேர் சொல்கிறாங்க இது மாதிரி டெய்லியும் சாப்பிட்டா வெயிட் குறையும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு நான்லாம் அந்த மாதிரி நிறையவே செய்திருக்கேன். அப்படியெல்லாம் பெருசாக பெனிஃபிட் இருக்கிற மாதிரி தெரில. இது மட்டுமே பலன் தராது. இது கூட எல்லாம் நம்ம அடிஷனலாக எடுத்துக்கிட்டோம்னா ஓகே, அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து வெந்தயப்பொடி சாப்பிட்டு ஒரு 1/2 hour கழித்து அது சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ரெகுலராக நம்ம என்ன வேலை பார்ப்போமோ, வாசல் பெருக்கிறது அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது மற்ற வேலையெல்லாம் நம்ம பார்க்குறதுனா பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 hour பிரிஸ்காக மொட்டை மாடியிலையோ வெளியிலையோ ஒரு வாக் போயிட்டு வந்தால் கூட ஓகே தான். வந்துட்டு இதை வந்து முதல்ல குடிச்சிடுவோம். இப்போ ஒரு 6:30க்கு நம்ம வந்து வெந்தயப்பொடி எடுத்தோம்னா இது ஒரு 7க்குன்னு வச்சுக்கோங்களேன். 7க்கு எடுத்துக்கிட்டு 8 to 8:30க்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ராகி இட்லி. இது மாவு வந்து நானே ராகி ஊற வச்சு அரைச்சது தான். இது கூட நான் ரைஸ் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் இப்போதைக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், வெறுமனே ராகி மட்டும் வச்சு அரைக்கிற மாதிரி பண்ணலாம். முதல்ல இந்த மாதிரி ரைஸோடு சேர்த்து அரைக்கிற மாதிரி தான். இது ரெசிபியெல்லாம் இப்போ இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து நான் வெறுமனே டயட்டோட மெனு மட்டும்தான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு ரெசிபி வந்து நான் திரும்ப பின்னாடி வந்து உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. ரெசிபி வேணும்னு சொன்னிங்கன்னா அதை தனியாக நான் எடுத்து உங்களுக்கு பண்ணுறேன். பட் இந்த மாவு வந்து நம்ம அரைக்கிறதே வேறு மாதிரி. இன்றைக்கி எப்படி வருதுன்னு பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் கேளுங்க. இவ்வளோ தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ராகி இட்லியும் நிலக்கடலை துவையல் சட்னி. நிலக்கடலை, வேர்க்கடலை, மல்லாட்டை எப்படி வேணாலும் சொல்லலாம். அதோட சட்னி பச்சையாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, நிறைய கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து அரைச்சிருக்கேன். சட்னிக்கு வந்து தாளிக்கலை. இதுக்கு சட்னி தாளிக்கணுன்ற தேவையில்லையே, அதுக்கே ஆயில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வேஸ்ட் பண்ணணும். அதனால் நான் சட்னிக்கு வந்து தாளிக்கலை. நம்ம லேடிஸாக இருந்ததுன்னா 3 to 4 இட்லி போதும். ஜென்ஸ் வந்து 4 to 5 இட்லி. இதை எடுத்துக்கிட்டு முதல்ல கொஞ்சம் குறைக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் போக போக 4 அவங்க வந்துடுவாங்க, நம்ம 3 ஃபிக்ஸ் ஆகிடலாம். இந்த சைஸ் இட்லி ஒரு 3 to 4. நான் எடுத்துக்கிறது 3 தான் எடுத்துப்பேன். இதுக்கப்புறம் மறுபடியும் 11 மணிக்கு என்ன சாப்பிட்லான்னு பார்ப்போம். மிட் மார்னிங்க்கு ஐ மீன் 11 o'clockனு வச்சுக்கோங்களேன். என்ன சாப்பிட்லான்னு பார்க்கலாமா. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 1/2 ட்ராகன் ஃப்ரூட்டும் ஒரு அரை ஆரஞ்சும் ஒருத்தருக்கு அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஒரே ஃப்ரூட்ஸாகவும் சாப்பிட்லாம், 2 கலந்து சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை. சரி, நான் 2 கலந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரூட்ஸு 11 o'clock சாப்பிட்டு
ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் நான் சொல்கிறது ஒரு 1 to 1.5 லிட்டர் தண்ணியாவது, ஏன்னா நல்லா தண்ணி குடிக்காத ஆள், 1 to 1.5 லிட்டர் தண்ணியாவது கொஞ்சம் குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ரூட்ஸ் தான் அப்படின்னு அவசியம் இல்லை, எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும். ஈவன் சுகர் பேஷண்ட் கூட பார்த்தீங்கன்னா சுகர் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் லிமிட்டடாக எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். எக்ஸப்ட் மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் ரொம்ப அவாய்ட் பண்ணணும். மற்றபடிக்கும் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் லிமிட்டடாக எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. டயட்டுக்கு பார்த்தீங்கன்னா மத்தியான சாப்பாட்டுக்கு நார்மல் அரிசி இல்லாமல் வரகு அரிசி சாதம் எடுத்திருக்கேன். கூட வந்து கோஸ் பொரியல், ஒரு எக்கு பாயில் பண்ணியிருக்கேன், கேரட்டு, வெள்ளரிக்காயும் சேர்த்து ஒரு சாலடு மாதிரி பண்ணியிருக்கேன். குழம்பு வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி சாம்பார் வைக்கிற ஐடியா தான், பட் என்கிட்ட வந்து கொஞ்சம் ஃபிஷ் குழம்பு இருந்ததுனால இன்றைக்கி அதுவே வச்சாச்சு. ஃபிஷ் குழம்பு இருந்ததுனால இன்றைக்கி ஒரு பொரியல் நான் கட் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நார்மலாக சாம்பார் வச்சுருந்தா 2 பொரியல் அந்த மாதிரிக்கும். இது வந்து ஒரு மாடல் மாதிரி தான், உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக வேண்டி தான். பிடிச்சிருந்தா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். வரகரிசி தான் எடுக்கணும்னு இல்லை, குதிரைவாளியோ இல்லை வேறு ஏதாவது பாரம்பரிய அரிசி ஏதாவது கூட எடுக்கலாம். நார்மல் ரைஸை தவிர்த்து நான் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு நாளைக்கும் ஒரு ரைஸ் எடுக்கிறதா இருக்கேன். நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா தெரியும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமுக்கு பார்க்கலாமா? ஏதாவது ஒரு சுண்டல். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புஷ் பீன்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நான் வந்து வேக வச்சு தாளிச்சிருக்கேன். அதில் வந்து நீங்கள் நார்மலாக வந்து தேங்காய், வெங்காயம் எல்லாமே போட்டு செய்யலாம். தேங்காய் நல்லது ஆக்சுவலாக, அது குட் கொலஸ்ட்ரால். இது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, இஞ்சி தட்டி போட்டு நாட்டு சர்க்கரை போட்ட ஒரு காஃபி, அவ்வளோதான். கொத்தமல்லி கொஞ்சம் லேசாக பொடிச்சிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு கூடவே கொஞ்சம் இஞ்சியும் தட்டி போட்டு வடிகட்டி கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டோம்னா இது கொத்தமல்லி காஃபி ரெடி. இது வந்து ஈவினிங். ஃபைனலி நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை ரொட்டி தான். ஈவன் சப்பாத்தியை விட வந்து கொஞ்சம் ரொட்டி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதனால் சரி கோதுமை ரொட்டி, சப்பாத்தி வேணாம்னு சொல்லிட்டு கோதுமை ரொட்டி போட்டாச்சு. ஜஸ்ட் இது ஒரு 2 சாப்பிட்டோம்னாலே 2 ஹெவி, 1.5 சாப்பிட்டாலே நமக்கு வயிறு ரொம்பிடும். இதுக்கு தொட்டுக்க எதுவும் தேவையில்லை, வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நம்ம போட்டிருக்கிறதுனால. பட் நான் என்ன பண்ணேன்னா காலையில் அரைச்ச நிலக்கடலை சட்னி மீதி இருக்குது இன்னும் கொஞ்சம், அதனால் அதையே வச்சு சாப்பிட போகிறேன். இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஆனியன் சட்னி வேணால் நீங்கள் வந்து செய்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு நாளത്തെ டயட்டு முடிஞ்சுது. இதுதான் நாளைக்கு டயட்டை நாளைக்கு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் என்ன தேவைன்றதே நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.